பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை கொலோசேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். Set your mind on things above, not on things on the earth. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தே அநேக நாட்கள் நீங்க ஜெபித்து கொண்டு அவைகள் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மகனே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மகளே, மேலானவைகளை. கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் கொடுக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீ ஜெபிக்கணும். அவர் கொடுக்கிற ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ ஜெபிக்கணும். அவர் கொடுக்கின்ற ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கணும். நீ அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரையே நீ சார்ந்திருக்கணும், அவரையே நீ பார்த்து கொண்டு இருக்கணும் என்று வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காகவே அநேக நாட்கள் ஜெபிக்கிறீங்க, முயற்சி செய்றீங்க, அதிகமான நேரங்களையும் உழைப்பையும் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா மேலானவைகளை குறித்து நீங்க மறந்து போறீங்க, உங்களுக்கு நேரம் கூட இல்லை. நீங்க உலகத்தில் இருக்கிற காரியங்கள், பிரச்சனைகளை குறித்தே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கின்றது. மேலான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாள்ல நீங்க கர்த்தரிடத்துல சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே எங்க மேல ஊற்றப்படுங்க, ஆவியானவரே எங்களை நீங்க கிருபையாக ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. கர்த்தாவே இயேசப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே அநேகருக்கு என்னை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக என்னை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. மேலான ஆசீர்வாதங்களை கேளுங்க. பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மேலான ஆசீர்வாதங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா, நட்சத்திரங்களை போல ஆண்டவரை ஜொலிக்கிற பிள்ளைங்களாக கொண்டு பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாற்றுங்க. அநேகருக்கு தகப்பனே இயேசப்பா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஜெபித்து ஆண்டவரை விடுதலைக்குள்ள வழி நடத்த நீங்க உதவி செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பூமியில இருக்கிற காரியங்கள் இல்ல, மேலான ஆசீர்வாதங்களை தேடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான பர்சனல் லைஃப்ல எல்லா தேவையான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.